அதாவது கோயம்புத்தூரோட அந்த சிறுமியோட படுகொலை வந்து ரொம்ப வன்மையாக கண்டிக்கத்தக்கது. 10 வயசு சிறுமியை பக்கத்து வீட்டுக்காரன் கூட்டி போய் இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமை பண்ணி கழுத்தை நெரிச்சு ரொம்ப சித்திரவதை பண்ணி கொண்டிருக்கான்னா அவனை வந்து சும்மா விடக்கூடாது. உடனுக்குடன் தண்டனைகள் நிறைவேற்றணும். தண்டனைகள் நிறைவேற்றினாதான் அந்த பயம் இருக்குது யாருக்காக இருந்தாலுமே. இல்லைன்னா பயம் இருக்காது. ஏன்னா பக்கத்து வீட்டுக்காரர் இப்படி பண்ணும்போது யாரை நம்பி என்ன பண்ணுறது? ஒருத்தரை நம்பி விடவும் முடியாது. அதனால் பெற்றோர்கள் வந்து பாதுகாப்பாக இருக்கணும். தண்டனைகள் அது ரொம்ப கடுமையாக இருக்கணும். அப்போ தான் குற்றங்கள் குறையுன்னு சீமான் அண்ணன் கத்திக்கிட்டே இருக்கிறாரு. ஆனால் யாரும் காதுக்கு வாங்கிக்கிறதா இல்லை. அதாவது நான் சொல்லும்போது புரியாது, பட்டாத்தான் புரியும்னு சொல்லுவார். அது மாதிரி ஒவ்வொன்றா படத்தை எல்லாத்துக்கும் கொஞ்சமாவது வருது, மூளை வேலை செய்யுது நான் நினைக்கிறேன். மாற்றங்கள் வருதுன்னு நினைக்கிறேன். கரெக்டான மாற்றமாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். நன்றி.